ரத்தமே முத்தமே சாமி நான் வந்து மனப்பூர்வமா ஒத்துப்பேன். அக்கா மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து கிளாசிக்கல் டீச்சர். ஐயா பரதநாட்டியம்னு சொன்னோன்னு நான் ஸ்டெப்பு போட்டேன். அவளுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சினிமா டான்ஸில் ஆட சொல்லுங்க, நான் இப்படி பெப்பேன் நிற்பேன், அவள் வெளுத்து வாங்கிடுவா. நீங்கள் வெளுத்து வாங்கிட்டீங்க இந்த மொமெண்ட் உங்களோடது தான். தேங்க்யூ ஸோ மச். சகாசங்கா மாமா வந்திருக்காரா? ஒரிஜினல் மாமா. ஒரிஜினல் மாமா. ஆமாம், ஒரிஜினல் மாமா தான். ஊரில் வந்து கும்பாபிஷேகம், அதனால் ஃபேமிலியாகவே அங்கே எல்லோரும் போயிருக்காங்க. ஓகே இல்லை இல்லை மாமாவை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தோன்னா எனக்கு எல்லா நேரத்துலையுமே நம்ம அவரை கிண்டல் பண்ணி அப்படிலாம் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு உண்மையிலே ஒரு தலைவனாக இந்த தலைவிக்கு பின்னாடி ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய ஒரு மாமா. ஸோ அவருக்கு இங்கே அவரை இட வச்சு எல்லாரும் கைத்தட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் அவரை பற்றி ஏதாவது எங்களுக்கு இப்போ ஜோக்கெல்லாம் சொல்லக்கூடாதுக்கா, உண்மையை சொல்லணும். ஏன்னா இது மாதிரி பாருங்கள், 20 நாள் கதை கேட்டதுக்கே இப்படி சொல்கிறாங்க. அவர் கதை கேட்டிருப்பாரு, டான்ஸ் பார்த்துருப்பாரு. இது இல்லாமல் அவங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் நடக்கிற வில்லுப்பாட்டையும் பார்த்துருப்பாரு. ஸோ இவ்வளவும் இருக்குது அவருக்கு. ஐயா ஒன்று சொல்கிறையா, கல்யாணம் ஆன புதுசில் என் வீட்டுக்கார்ட்ட மாமா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் மாமா அப்படின்னு. சரி ஆடி காட்டுமான்னாரு. நான் உடனே பொத்தி வச்சா மல்லிகை மொட்டுன்னு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணல. அவர் அமைதியாக இருந்துட்டு, மாமா எப்படி மாமா ஆடுறேன்னு, நீ டான்ஸ் எப்போம்மா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அப்படி உள்ளவர் தான். இந்த சினிமா பற்றியெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், அதாவது கவிதை எழுத தெரியாத பாரதியார் என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே அதுக்கு அவர் பொருத்தமான மனிதர் தான். பெருசாக படிப்பறிவு இல்லை அப்படின்ற உள்ள எங்கள் ஊரில் பொம்பளை பிள்ளைகளை வெளியில் அனுப்புகிறதே பெரிய விஷயம். அதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி நான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கேன்னா அதுக்கு எங்கள் வீட்டுக்காரவியே தான் காரணம். அது வந்து எப்போவுமே சொல்லணும். அவ்வளோ நன்றி.